நாளைக்கு திமுக இன்னொன்று சொல்லுவோம். இப்போ நீங்கள் தேர்தல் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோ இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2 பேருமே வெளியிடல. இதெல்லாமே வந்து 3ஆம் கட்டம் தான். அவர் பிச்சு ஒரு 2 கட்டமாக சொன்னார். இன்னைக்கு எடப்பாடி 3ஆம் கட்டமாக அவங்க ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாள்ன்றதுனால இன்னைக்கு வந்து 3ஆம் கட்டமாக சில அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. இது கம்மா தான், இன்னும் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. நம்ம இதுக்கே அதிர்ந்துட்டோம். ஸோ இன்னும் அதிர்ச்சிகள்லாம் நமக்கு இருக்கு. இன்னும் நிறைய பயமா இருக்கு சார். அதிர்ச்சி இல்ல சார். வாரி அடுத்து தமிழ்நாடு வழங்குவாங்க. என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இல்ல முதல் விஷயம், இதுல எவ்வளவு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுல எவ்வளவு நிறைவேற்றுவாங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. கூட்டுறவுல நகை கடன் தள்ளுபடின்னு. எல்லாருக்கும் தள்ளுபடி ஆச்சானா எல்லாருக்கும் தள்ளுபடி ஆகல. அதுக்கப்புறம் தான் அதுல வந்து ஒண்ணா இந்த லோன் வாங்கும்போது கீழே ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்கல்ல, கண்டிஷன் சப்ளைன்னு. அந்த மாதிரி கண்டிஷன் சப்ளை நமக்கு அதுக்கப்புறமா தான் வரும். நம்ம கண்டிஷன் என்ன ஆகும் இதெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டான்றதும் அப்புறம் தான் தெரியும்.